அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புத்தகத்திலிருந்து காங்கிரஸ் தீவிரவாதிகள் டாபிக்கை பார்க்க போகிறோம். டோட்டல் கொஸ்டின்ஸ் 32. இந்த 32 கொஸ்டினையும் லைன் பை லைன் எடுத்த கொஸ்டின்ஸ், ஒரு வரி கூட மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படும். அதே போல நம்முடைய சேனல்ல தொடர்ந்து இனி பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் சார்ந்த வீடியோக்கள் வரும், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல டிஎன்பிசியினுடைய அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் நம்மகிட்ட கிடைக்கும். அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல வாங்கிக்கோங்க. சரி, தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா, திலகரின் உதவியுடன் துவங்கப்பட்ட நிறுவனங்களில் சரியானவற்றை கண்டறிக. இதற்கான சரியான விடை பார்த்தோன்னா 1, 2, 4 சரி. பூனா நவீன ஆங்கில பள்ளி, தக்கான கல்விக் கழகம், பெர்கூசன் கல்லூரி, இது எல்லாமே பார்த்தோன்னா சரி. இதுல சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி லாலா லஜபதி ராயால் தொடங்கப்பட்ட நிறுவனம். 1 பூனா நவீன ஆங்கில பள்ளி, தக்கான கல்விக் கழகம், பெர்கூசன் கல்லூரி, இதெல்லாம் 1, 2 சரி. இதுல தவறானது பார்த்தோன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி, லாலா லஜபதி ராய். அப்ப திலகரின் உதவியுடன் துவங்கப்பட்ட நிறுவனம் பூனா நவீன ஆங்கில பள்ளி, தக்கான கல்விக் கழகம், பெர்கூசன் கல்லூரி. இரண்டாவது வினா, நான் வாசிக்கும் போது அந்த கூற்ற கூர்ந்து கவனிங்க. கண்டிப்பா அந்த கூற்றிலிருந்து உங்களுக்கு வினா கண்டிப்பா இடம்பெறும் தேர்வுல. 1 அரவிந்த் கோஷை தீவிர இயக்கத்தினுடைய தீர்க்கதரிசி என வர்ணித்தவர் கரண் சிங். முதியோருக்கு புதிய விளக்குகள் என்ற கட்டுரை எழுதியவர் வ.உ.சி. காங்கிரஸை ஒரு மத்திய தர வகுப்பாரின் கருவி என்று கூறியவர் திலகர். இதற்கான சரியான விடை எது? 1 சரி, 2, 3 தவறு. பாருங்க, 1 சரி. அரவிந்த் கோஷ் தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி, வர்ணித்தவர் கரண் சிங், ரைட்டு. முதியோருக்கு புதிய விளக்குகள் என்ற கட்டுரை எழுதியவர் வ.உ.சி. காங்கிரஸை ஒரு மத்திய தர வகுப்பாரின் கருவி, இதெல்லாம் திலகர் சொல்ல மாட்டாரு, இதெல்லாம் அரவிந்த் கோஷ் தான். ஃபர்ஸ்ட் அரவிந்த் கோஷை தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னவர் கரண் சிங். முதியவருக்கு புதிய விளக்குகள் என்ற கட்டுரை எழுதியவர் அரவிந்த் கோஷ். காங்கிரஸை ஒரு மத்திய தர வகுப்பாரின் கருவி என்று கூறியவர் அரவிந்த் கோஷ். 3 பின்வரும் சொற்றொடர்கள்ல எவை சரியானவை? மிதவாதிகள் மராட்டிய வீரர்களையும் 1857 ஆண்டின் கிளர்ச்சி தலைவர்களை முன்மாதிரியாக கொண்டனர். மிதவாதிகள் ஆங்கிலேய பண்பாடு, புகழ், அரசியல் அமைப்புகள் பற்றி புகழ்பாடி கொண்டிருந்தனர். திலகர், பிபின் சந்திரபால், அன்னி பெசன்ட், அரவிந்த் கோஷ் போன்றோர் இந்தியாவின் கடந்த கால பெருமையின் அடிப்படையில வருங்கால இந்தியாவை உருவாக்க முனைந்தன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை 1 மட்டும் சரி, 1 மட்டும் சரி. அப்ப மிதவாதிகள் 1 மட்டும் சரின்னு கொடுத்திருக்கோம். இதற்கான சரியான பார்த்தோன்னா 2, 3 சரி, 1 மட்டும் தவறு. பாருங்க, இதற்கான சரியான விடை சி, 2, 3 சரி, 1 தவறு. இங்க மிதவாதிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க, மிதவாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் மராட்டிய வீரர்களையும் 1857 நடைபெற்ற பெரும் புரட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப பெரும் புரட்சியினுடைய தலைவர்களை முன்மாதிரியாக கொண்டுதான் இந்த தீவிரவாத அமைப்பு செயல்படும் சொல்றாங்க. மிதவாதிகள் ஆங்கிலேய பண்பாடு, அவங்களுடைய புகழையும் அவங்களுடைய அரசியல் அமைப்புகளையும் புகழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, புகழ்பாடி கொண்டிருந்தேன். திலகரு, பிபின் சந்திரபாலு, அன்னி பெசன்ட், அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவினுடைய கடந்த கால பெருமையினுடைய அடிப்படையில வருங்கால இந்தியாவை உருவாக்க என்ன பண்றாங்க, முனைந்தன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தீவிரவாதிகள்னா மராட்டி வீரர்கள் தான். 1857 பெருங்கிளர்ச்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்க, முன்மாதிரியா கொண்டு சொல்றாங்க. மிதவாதிகள் பார்த்தோன்னா ஆங்கிலனுடைய இணக்கமாக செயல்பட்டு அவனுடைய புகழையும் அரசியலமைப்புகளையும் புகழ்ந்து பாடுறாங்க. திலகரு, பிபின் சந்திரபால், அன்னி பெசன்ட், அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவை
வருங்கால இந்திய உருவாக்க முனைகிறாங்கன்னு சொல்றாங்க. 4 தீவிர தேசியவாதிகளின் தன்னாட்சிக்கான நோக்கங்களினுடைய தவறான தேர்வு செய்க. தீவிர தேசியவாதிகளின் தன்னாட்சிக்கான நோக்கங்களினுடைய தவறான தேர்வு செய்க. சுயராஜ்யம், தேசிய கல்வி புறக்கணிப்பு, சுதேசி, விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு, தொழிலாளர் வேலை நிறுத்தம் சொல்லக்கூடிய ஒன்று. இதுல தவறான பார்த்தோன்னா 2, 5 மட்டும் தவறு. அப்ப சுயராஜ்யம் என்பது தன்னாட்சி நோக்கங்கள் சரியானது, சுதேசியும் சரியானது, அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பும் சரியானது, தேசிய கல்வி புறக்கணிப்பு என்பது தவறானது, அதே மாதிரி தொழிலாளர் வேலை நிறுத்தம் என்பதும் தவறானது. மீண்டும் சொல்ல பாருங்க, சுயராஜ்யம் கரெக்ட், சுதேசி கரெக்ட், விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு கரெக்ட். தவறானது தேசிய கல்வி முன்னெடுக்கிறாங்க, இது கரெக்ட். இங்க புறக்கணிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, தவறு. அப்ப தொழிலாளர் வேலை நிறுத்தம் இது தவறு. அப்ப 2, 5 தவறு. 5 தவறாக இணைக்கப்பட்டுள்ளவற்றை கண்டறி. அப்ப 1 இந்திய நீராவி கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியவர் வ.உ.சின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய திலகர் சுப்பிரமணிய சிவான்னு சொல்றாங்க. கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தத்தை வ.உ.சின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தீவிரவாத விதைகளை தூவியர் பிபின் சந்திர பால். இதற்கான சரியான விடை 1, 2 தவறானவை. ஏ 1, 2 தவறானவை. இந்திய நீராவி கப்பல் நிறுவனத்தை துவங்கியவை யாருன்னு கேட்டாங்கன்னா ஆங்கிலேயர்கள். அதற்கு போட்டியாக வ.உ.சி தான் என்ன பண்ணுவாங்க, சுதேசிய கப்பல் நிறுவனத்தை, சுதேசிய நீராவி கப்பல் நிறுவனத்தை இது பண்ணுவாரு, துவங்குவாரு. அது எப்ப தொடங்கப்படுது, அதனுடைய பங்குதாரர்கள் யாரான்னு சொல்லுவாங்க, அதனுடைய பங்குதாரர்கள் யாரான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அது எப்ப உருவாக்கப்படுது, சுதேசிய நீராவி கப்பல் நிறுவனம், அதனுடைய பங்குதாரர்கள். அப்படி அந்த பங்குதாரர்களுடைய பங்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டு தலைவர் சுப்பிரமணிய சிவான்னு சொல்றாங்க, சுப்பிரமணிய சிவான்ல வ.உ.சி. கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தத்துக்கு தலைமையேற்று பார்த்தோம்னா வ.உ.சி. தமிழ்நாட்டில் தீவிரவாத விதைகளை தூவியர் பிபின் சந்திர பால். இதற்கான சரியான விடை 1, 2 தவறானவை. இந்திய நீராவி கப்பல் கம்பெனி பார்த்தோன்னா யாரு, ஆங்கிலேயர்கள். வ.உ.சி பார்த்தோன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், தமிழ்நாட்டினுடைய திலகர் வ.உ.சி. கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தம் வ.உ.சி. தமிழ்நாட்டில் தீவிரவாத விதைகளை தூவியவர் பிபின் சந்திர பால். பொறுத்துக. இந்த சைட்ல ரோமன் நெட்டில் கொடுத்துருக்கோம், இங்க 1, 2 கொடுத்துருக்கோம். காங்கிரசினுடைய தாத்தா, சாத்வீக போராட்டம், தீவிரவாதம், மிதவாதம். இதற்கான சரியான விடை சி. காங்கிரசினுடைய தாத்தா நவ்ரோஜி. சாத்விக போராட்டம் யாரு, திலகர் தான் முன்னணி நடத்துவாரு. தீவிரவாதம் அப்ப 1905 இருந்து 1919. மிதவாதம் 1885 இருந்து 1905. மீண்டும் சொல்றேன், காங்கிரசினுடைய தாத்தா நவ்ரோஜி, சாத்விக போராட்டம் திலகர், தீவிரவாதம் 1905 இருந்து 1919, மிதவாதம் 1885 இருந்து 1905. 7வது வினா, தீவிர தேசியம் தோன்ற காரணமாக இருந்தவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. 1861 1892 கவுன்சில் சட்டங்கள் ஏமாற்றத்தை அளிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க, மிதவாதிகளும் மதிப்பிழக்கிறாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில கவுன்சில் சட்டங்கள் பார்த்தோன்னா மிதவாதிகளுக்கு ஏமாற்றத்தை அளிக்குதுன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அடுத்து 2 அரசாங்கம் விக்டோரிய மகாராணியினுடைய பட்டமளிப்பு விழா சொல்லக்கூடிய அந்த பட்டமளிப்பு வைர விழா கொண்டாட்டம். அதே மாதிரி 3 கரிபால்டி, மாஜினி போன்ற விடுதலை போராட்ட தலைவர்களினுடைய தியாக செயல்களும் புரட்சி கருத்துகளும் இந்த தேசிய இயக்க தோன்ற காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து திலகர் கைது செய்யப்பட்டதால் 1908 ஏற்பட்ட பம்பாய் தொழிலாளர் வேலை நிறுத்தம். இந்திய வைஸ்ராய் கர்சன் பிரபுவினுடைய கொள்கை. இதுதான் இதற்கான முக்கியமானது பார்த்தோம்னா சரியானது சொல்றாங்க. அப்ப 1, 2, 3, 5 சரின்னு சொல்றாங்க. பாருங்க, 1861 என்ன நடக்குன்னா கவுன்சில் சட்டம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. இந்த சட்டம் மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால மிதவாதிகளும் மதிப்பிழக்கிறாங்க 1861 1892. அடுத்தது என்ன பண்றாங்க, இங்கே பஞ்சம் ஏற்படும். இந்த பஞ்சம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொண்டாட்டம் வேணுமான்னு சொல்லிட்டு
ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நேரத்துல அரசாங்கம் பார்த்தோன்னா விக்டோரிய மகாராணியுடைய பட்டமளிப்பு வைர விழா வந்து கொண்டாடி இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா மக்கள் பஞ்சத்தாலையும் கொள்ளை நோயால ரொம்ப அவதிப்படுவாங்க. இந்த அவதிக்கு படும்போது உங்களுக்கு அரசாங்க விக்டோரிய மகாராணியுடைய பட்டமளிப்பு விழா வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் கொந்தளிப்பாங்க. இது ஒன்று காரணம். அடுத்து பார்த்தோன்னா மேலை நாட்டில் இருந்த கரிபால்டி மாஜினி போன்ற இந்த விடுதலை போராட்ட தலைவர்களுடைய தியாக செயல்களும் புரட்சி கருத்துகளும் மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது உத்வேகத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. திலகர் பார்த்தனா கைது செய்யப்படுறாரு. எப்ப 1908 ஏற்பட்ட பம்பாய் தொழிலாளர் வேலை நிறுத்தத்துல கைது செய்யப்படுறாங்க. இதுவும் ஒரு புரட்சிக்கான தேசிய புரட்சி ஏற்பட காரணமான ஒன்றாகும். இந்திய வைஸ்ராய் கொண்டு வந்த அந்த கர்சன் பிரபனுடைய கொள்கைகளும் பார்த்தோன்னா இந்த தீவிர தேசியவாதம் சொல்லக்கூடிய தீவிர தேசியம் தோன்ற காரணமாக இருக்கு. இதுக்கான சரியான விடை பி 1, 2, 3, 5 சரின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் 1861 1892 கவுன்சில் சட்டங்கள் ஏமாற்றத்தை அளிக்குதுன்னு சொல்றாங்க. 2 அரசாங்கம் விக்டோரிய மகாராணியினுடைய பட்டமளிப்பு வைர விழா கொண்டாட்டம் கரிபால்டி மாஜினி போன்ற விடுதலை போராட்ட தலைவனுடைய தியாக செயல்களும் புரட்சி கருத்துக்களும் மக்கள் என்ன பண்றது இவங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கன்னு சொல்றாங்க. திலகர் கைது செய்யப்பட்டதால் 1908 ஏற்பட்ட பம்பாய் தொழிலாளர் வேலை நிறுத்தம் இந்திய வைஸ்ராய் கர்சன் பிரபுவினுடைய கொள்கை. இதெல்லாம் இதற்கான விடை 1, 2, 3, 5 சரி. அப்ப 4 மட்டும் 1908 சொல்லிட்டு வரும். பாருங்க காங்கிரஸ் மாநாடு அதனுடைய வருடம் தலைமைன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. 1 காசியில ஐஎன்சி நடக்குது 1905. அதற்கு தலைமை ஏற்றவர் தான் ராஸ் பிகாரி கோஷ். 2 கல்கத்தா 1906 தாத்தாபாய் நவ்ரோஜி இது தலைமை தாங்கியவர். சூரத் 1907 கோகுலி. இப்ப இதுல தவறானது பாத்தீங்கன்னா பி. இதுல சரியானது பார்த்தோன்னா பி 2 மட்டும் சரி. கல்கத்தா மாநாட்டு எப்ப நடக்குதுன்னா 1906 அதுக்கு தலைமை தாங்கிய தாத்தாபாய் நவ்ரோஜி. காசியில 1905 நடைபெறுது. இதுக்கு தலைமை தாங்கி வந்து ராஸ் பிகாரி கோஷ் அல்ல யாரு கோகலே. சூரத்துல 1907 நடைபெறும். இதுக்கு தலைமை தாங்கியவர் பார்த்தோன்னா ராஸ் பிகாரி கோஷ். இங்க மாத்தி மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. காசியில 1905 அந்த மாநாடுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா கோகுலே. கல்கத்தாவில் 1906 ஐஎன்சி மாநாடு நடைபெறும். அதுக்கு தலைமை தாங்கிய தாத்தாபாய் நவ்ரோஜி. சூரத்தில் 1907 நடைபெறும். அதுக்கு தலைமை தாங்கியவர் பார்த்தோன்னா ராஸ் பிகாரி கோஷ். இதற்கான சரியான விடை பி 2 மட்டும் சரி. மிதவாத தலைவர்களுடைய பட்டியலில் பொருந்தாதவர்கள் யார் பாருங்க. 1 சுரேந்திரநாத் பானர்ஜி, 2 எஸ்.என். பானர்ஜி, 2 பிரோசா மேத்தா, 1 ரொமேஷ் சந்திரா, அடுத்து 5 தாத்தாபாய் நவ்ரோஜி. இதுல சரியானது பார்த்தனா சி 2 மட்டும் தவறு. இந்த எஸ்.என். பானர்ஜின்னு சொல்லக்கூடிய நபர் பார்த்தனா தீவிர தேசியவாதி. இங்க கொடுக்கப்பட்டிருக்கு மிதவாத தலைவர் கேட்டிருக்காங்க. மிதவாத தலைவர்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, பிரோசா மேத்தா, ரொமேஷ் சந்திரா, தாத்தாபாய் நவ்ரோஜி. இவங்க மட்டும் தான் பார்த்தோன்னா மிதவாத தலைவர்கள். எஸ்.என். பானர்ஜி என்று சொல்லக்கூடிய நபர் பார்த்தோன்னா தீவிர தேசியவாதி. இதற்கான சரியான விடை 2 மட்டும் தவறு. சுரேந்திரநாத் பானர்ஜி, எஸ்.என். பானர்ஜி பார்த்தோன்னா எஸ்.என். பானர்ஜி தீவிரவாத தலைவர். பிரோசா மேத்தா, ரொமேஷ் சந்திரா, தாத்தாபாய் நவ்ரோஜி. 10 1907 டிசம்பர் 26 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் கொண்டு வந்த 3 முக்கிய கோரிக்கையில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. 1 கடந்த ஆண்டு காங்கிரஸ் கடந்த ஆண்டு பார்த்தோம்னா கல்கத்தாவில் காங்கிரஸ்ல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. கடந்த ஆண்டு கல்கத்தா காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பின்பற்ற வேண்டும். அடுத்தது விஷய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட வேண்டும். காங்கிரஸ் கூட்ட தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றாங்க. இதற்கான விடை 1 இதற்கான சரியான விடை பி இல்லைங்க டி. பாருங்க கல்கத்தா காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்பற்ற வேண்டும்.
விஷய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இது சரி. காங்கிரஸ் கூட்ட தலைவர் மக்களே சொல்ல அதனுடைய பிரதிநிதிகளே தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றாங்க. பாருங்க, கடந்த கால காங்கிரஸ் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பின்பற்ற வேண்டும், வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. விஷய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட வேண்டும், காங்கிரஸ் கூட்ட தலைவரை பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றாங்க. இதற்கான சரியான டி 1, 3 தவறு. அப்ப தவறு கொடுக்கப்பட்டது இங்க வேண்டும், வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும் சொல்றாங்க. இங்க மக்களேன்னு சொல்றாங்க, பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க தீர்மானங்களை பின்பற்ற வேண்டும், வேண்டான்னு சொல்றாங்க, வேண்டாம் வேண்டும். ஓகேங்களா? அப்ப கல்கத்தா காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்பற்ற வேண்டும், விஷய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட வேண்டும், காங்கிரஸ் கூட்ட தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றாங்க. பாருங்க 11, எத்தனை இணைகள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளன சொல்றாங்க. எத்தனை இணைகள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? வங்க பிரிவினையை முடிந்த முடிவு என்று அறிவித்தவர் யார்? கர்சன் பிரபுன்னு சொல்லியிருக்காங்க. சுயராஜ்யமே காங்கிரசினுடைய குறிக்கோள் என்று கூறியவர் தாத்தாபாய் நவ்ரோஜி. அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்று சொன்னவர் திலகர். பாருங்க, இதற்கான சரியான விடை பார்த்தோன்னா இணை 1 மட்டும் ஏ. வங்க பிரிவினையை முடிந்த முடிவு என்று அறிவித்தவர் யாரு? மார்லி பிரபு. சுயராஜ்யமே காங்கிரசினுடைய குறிக்கோள் என்று கூறியவர் தாத்தாபாய் நவ்ரோஜி. அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்று சொன்னவர் திலகர். சொல்றேன், வங்க பிரிவினை முடிந்த முடிவு என்று அறிவித்தவர் கர்சன் பிரபு. சுயராஜ்யமே காங்கிரசின் குறிக்கோள் என்று கூறியவர் தாத்தாபாய் நவ்ரோஜி. அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்று சொன்னவர் திலகர். சூரத் பிளவு பற்றி கூற்றுகள்ல சரியானவற்றை கண்டறிக. பாருங்க, சூரத் பிளவு இதுல இதற்கான 1, மிதவாதிகள் அரவிந்த் கோஷ் தலைமையிலும் தீவிரவாதிகள் ராஸ் பிகாரி கோஷ் தலைமையிலும் தனித்தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கரெக்ட். அடுத்தது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் 1907 டிசம்பர் 26. இந்திய அரசியலில் இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்று. காங்கிரஸ் நோக்கிலும் போக்கிலும் தெளிவு உண்டாக வழிவகுத்துன்னு சொல்றாங்க. பாருங்க, மிதவாதிகள் அரவிந்த் கோஷ் தலைமையிலும் தீவிரவாதிகள் ராஸ் பிகாரி கோஷ் தலைமையிலும் தனித்தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் 1907 டிசம்பர் 26. இந்திய அரசியல்ல இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்று. காங்கிரஸ் நோக்கிலும் போக்கிலும் தெளிவு உண்டாக வழிவகுத்துன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை 3 டி 3, 4 சரி. பாருங்க, 3, 4 சரின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மிதவாதிகள் அரவிந்த் கோஷ் தலைமையிலும், மிதவாதிகள் அல்ல தீவிரவாதிகள். அப்ப தீவிரவாதிகள் பார்த்தோம்னா அரவிந்த் கோஷ் தலைமையிலும். இதுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் 1907 டிசம்பர் 28 தான் வரும். இங்க 26 கொடுக்கப்பட்டிருக்கு, தவறு. இந்திய அரசியல்ல இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்று. காங்கிரஸ் நோக்கிலும் போக்கிலும் தெளிவு உண்டாக வழிவகுத்துன்னு சொல்றாங்க. பாருங்க, இங்க மிதவாதிகள்ல தீவிரவாதிகள் அரவிந்த் கோஷ் தலைமையிலும் மிதவாதிகள் ராஸ் பிகாரி கோஷ் தலைமையிலும் தனித்தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் 1907 டிசம்பர் 28. இந்திய அரசியலில் இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்று. காங்கிரஸ் நோக்கிலும் போக்கிலும் தெளிவு உண்டாக வழிவகுத்தது. இதற்கான சரியான விடை 3, 4 சரி. பாருங்க, தீவிரவாதிகள் அரவிந்த் கோஷ் தலைமையிலும் மிதவாதிகள் ராஸ் பிகாரி கோஷ் தலைமையிலும் தனித்தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் பார்த்தோன்னா 1907 டிசம்பர் 28. இந்திய அரசியல்ல இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்று. காங்கிரஸ் நோக்கிலும் போக்கிலும் தெளிவு உண்டாக வழிவகுத்ததுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தீவிரவாத இயக்கம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாடு மிதவாதிகளின் பூங்காவாக காட்சியளித்தது. வஉசியை போன்றே சுப்பிரமணிய சிவாவும் வே சுப்பிரமணிய ஐயரும் தமிழ்நாட்டில் தீவிரவாதத்தை பரப்பினர். சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்நாட்டின் தலை சிறந்த மிதவாதி ஆவார். பிபின் சந்திரபால் 1908 தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் வந்தார். இதற்கான சரியான விடை பாருங்க, டி 3, 4 தவறு. 3, 4 தவறு. பாருங்க, தமிழ்நாடு மிதவாதிகளினுடைய பூங்காவாக காட்சியளித்தது. வஉசியை போன்றே சுப்பிரமணிய சிவாவும் வே சுப்பிரமணிய ஐயரும் தமிழ்நாட்டில் தீவிரவாதத்தை பரப்பினார். இது 2 ரைட்டு. அப்ப சுப்பிரமணிய பாரதியார் சொல்றாங்க. சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்நாட்டின் தலை சிறந்த
தீவிரவாதி ஆவார். தீவிரவாதிகள்ல ஒருவர். பிபின் சந்திரபால் 1907 தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டு அங்க பேசுவாரு பாருங்க. தமிழ்நாடு மிதவாதிகளின் பூங்காவாக காட்சியளித்ததும் வஉசியை போன்ற சுப்பிரமணிய சிவாவும் வாவே சுப்பிரமணிய ஐயரும் தமிழ்நாட்டில் தீவிரவாதத்தை பரப்பினர். சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஒரு தீவிரவாதி ஆவார். பிபின் சந்திரபால் 1907 தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 14 சிறை மீண்ட பிபின் சந்திரபாலரை பாராட்டும் பொருட்டு தடையை மீறி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வஉசி டேஸ் கைது செய்யப்பட்டு டேஸ் ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். இதற்கான சரியான விடை பார்த்தோம்னா பி. 1908 மார்ச் 8 4 ஆண்டுகள். சிறை மீண்ட பிபின் சந்திரபாலரை பாராட்டும் பொருட்டு தடை மீறி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வஉசி 1908 மார்ச் 8 கைது செய்யப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். சிறை மீண்ட பிபின் சந்திரபாலரை பாராட்டும் பொருட்டு தடை மீறி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வஉசி 1908 மார்ச் 8 4 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். 15 தீவிரவாதிகளினுடைய தலைவர்களுக்கு தலைவராக விளங்கிய டேஸ் 1906 கைது செய்யப்பட்டு டேஸில் உள்ள மாண்ட்லே சிறைக்கு அனுப்பப்பட்டு 1914 விடுதலை செய்யப்பட்டார். இதற்கான சரியான விடை டி. திலகர் பர்மாவுக்கு அனுப்புறாங்க. தீவிரவாதிகளினுடைய தலைவர்களுக்கு தலைவராக விளங்கி திலகர் 1906 கைது செய்யப்பட்டு பர்மாவில் உள்ள மாண்ட்லே சிறைக்கு அனுப்பப்பட்டு 1914 விடுதலை செய்யப்பட்டார். தீவிரவாதிகளுடைய தலைவர் யாரு? திலகர். இவரை 1906 கைது செய்யறாங்க. கைது செய்யப்பட்டு மாண்ட்லே சிறைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு 1914 விடுதலை செய்யறாங்க. 16 பின்வரும் கூற்றுகளில் மிதவாதிகள் தொடர்பானவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மிதவாதிகள் பிற்கால காங்கிரஸ் முற்போக்கு தேசியவாதிகள். மிதவாதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சியினுடைய விசுவாசிகள். கனடா, ஆஸ்திரேலியா போன்று இந்தியாவும் பிரிட்டிஷ் பேரரசினுடைய டொமினாக திகழ வேண்டும் என்பது மிதவாதிகளுடைய குறிக்கோள். மிதவாதிகள் நேரடி போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தன்னு சொல்றாங்க. பாருங்க, இதற்கான சரியான விடை பி. 2, 3 மற்றும் சரி. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா 2, 3 தான் சரின்னு சொல்றாங்க. மிதவாதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சியினுடைய விசுவாசிகள். கனடா, ஆஸ்திரேலியா போன்று இந்தியாவும் பிரிட்டிஷ் பேரரசினுடைய டொமினாக திகழ வேண்டும் என்பது மிதவாதிகளுடைய குறிக்கோள். அப்ப மிதவாதிகள் முற்கால காங்கிரஸ் முற்போக்கு தேசியவாதிகள் சொல்றாங்க. மிதவாதிகள் நேரடி போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இவங்க நேரடி போராட்ட நம்பிக்கை கொள்ள பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் பிரார்த்தனைகள் மூலமாகவும் விண்ணப்பங்கள் கொடுப்பதன் மூலமாக வேண்டுகோள் மூலமாக தீர்வு காண செயல்பட்டன்னு சொல்றாங்க. பாருங்க, மிதவாதிகள் முற்கால காங்கிரஸ் முற்போக்கு தேசியவாதிகள். மிதவாதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சியின் விசுவாசிகள். கனடா, ஆஸ்திரேலியா போன்று இந்தியாவும் பிரிட்டிஷ் பேரரசின் டொமினாக திகழ வேண்டும் என்பது மிதவாதிகளினுடைய குறிக்கோள். டொமினா தன்னாட்சி பெற்று திகழ வேண்டும் என்பது இங்கு மிதவாதிகளுடைய குறிக்கோள் ஆகும். மிதவாதிகள் நேரடி போராட்டத்தில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்றாங்க? பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் பிரார்த்தனைகள் மூலமாகவும் விண்ணப்பங்கள் மூலமாகவும் வேண்டுகோள் மூலமாகவும் தீர்வு காண செயல்பட்டார்கள். மிதவாதிகள் முற்கால காங்கிரஸ் முற்போக்கு தேசியவாதிகள். மிதவாதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சியின் விசுவாசிகள். கனடா, ஆஸ்திரேலியா போன்று இந்தியாவும் பிரிட்டிஷ் பேரரசினுடைய டொமின் ஆக திகழ வேண்டும் என்பதும் மிதவாதிகளுடைய குறிக்கோள். மிதவாதிகள் நேரடி போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தன, நம்பிக்கை கொண்டிருக்கவில்லைன்னு சொல்றாங்க. 17 தீவிர தேசியவாதிகள் குறித்து கூற்றுகளில் தவறானவை எவை? மக்கள் ஆதரவு என்ற அடித்தளத்தை காங்கிரசுக்கு தேடி தந்தவர்கள். இந்தியர்கள் சுயாட்சிக்கு தேவையான தகுதிகளை பெறவில்லை. எனவே அவர்களுக்கு அரசியல் கல்வியும் பயிற்சியும் கொடுத்து சுயாட்சிக்கு தயார் செய்ய வேண்டும் என்று எண்ணினர். குறை அற்றதனாலும் அந்நிய ஆட்சியை விட குறைபாடு உடைய சுயாட்சியை சிறந்ததென வாதிட்டன. குறை அற்றதனாலும் அந்நிய ஆட்சியை விட குறைபாடு உடைய சுயாட்சியை சிறந்தது என வாதிட்டார்.
மேல்தட்டு மக்களாகிய இவர்கள் காங்கிரஸை வகுப்பு அமைப்பாகவே வைத்திருந்தனர். இதற்கான சரியான விடை பார்த்தோம்னா பி 2, 4 தவறு, 1, 3 சரி. பாருங்க, மக்கள் ஆதரவு என்ற அடித்தளத்தை காங்கிரசுக்கு தேடி தந்தவர்கள் இந்தியர்கள் சுயாட்சிக்கு தேவையான தகுதிகளை பெறவில்லை. எனவே அவர்களுக்கு அரசியல் கல்வியும் பயிற்சியும் கொடுத்து சுயாட்சிக்கு தயார் செய்ய வேண்டும் என்று எண்ணினர். குறை அற்றதனாலும் அந்நிய ஆட்சியை விட குறைபாடு உடைய சுயாட்சியை சிறந்ததென வாதிட்டனன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது மேல்தட்டு மக்களாகிய இவர்கள் காங்கிரஸை வகுப்பு அமைப்பாக வைத்திருந்தனர். பாருங்க, இங்க விடை பார்த்தோன்னா 2, 4 தவறு. அப்ப 2 வந்து பார்த்தோன்னா இந்தியர்கள் சுயாட்சிக்கு தேவையான தகுதிகளை பெறவில்லை. எனவே அவர்களுக்கு அரசியல் கல்வியும் பயிற்சியும் கொடுத்து சுயாட்சிக்கு தயார் செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்தோன்னா மிதவாதிகள். இது தவறு. அடுத்து பாருங்க, 4 மேல்தட்டு மக்களாகியவர்கள் காங்கிரஸ் வகுப்பு அமைப்பாக வைத்திருந்தன்னு சொல்றாங்க. யாரு இவங்களும் பார்த்தோன்னா மிதவாதிகள். அப்ப தேசிய தீவிரவாதிகள் பார்த்தோன்னா மக்கள் ஆதரவு என்ற அடித்தளத்தை காங்கிரசுக்கு தேடி தந்தவர்கள். 3 குறையற்றதனாலும் அந்நிய ஆட்சியை விட குறைபாடு உடைய சுயாட்சியை சிறந்தன வாதிட்டு பார்த்தோன்னா யாரு தேசிய தீவிரவாதிகள். அப்ப இந்தியர்கள் சுயாட்சிக்கு தேவையான தகுதிகளை பெறவில்லை. எனவே அவர்களுக்கு அரசியல் கல்வியும் பயிற்சியும் கொடுத்து சுயாட்சிக்கு தயார் செய்ய வேண்டும் என்று எண்ணினர். யாரு நம்முடைய தீவிர மிதவாதிகள். மேல்தட்டு அடுத்து மேல்தட்டு மக்களாகியவர்கள் காங்கிரஸ் வகுப்பு அமைப்பாக வைத்துன்னு சொன்னா இதுவும் மிதவாதிகள். பொறுத்துக்க, இந்த பக்கம் கணபதி பண்டிகை, சத்ரபதி சிவாஜி பண்டிகை, மராட்டா பத்திரிகை கேசரி. இப்ப பாருங்க, கணபதி பண்டிகை, சத்ரபதி சிவாஜி பண்டிகை, மராட்டா பத்திரிகை கேசரி. இதற்கான சரியான விடை பாருங்க டி 2, 1, 3, 4. அப்ப கணபதி பண்டிகை எப்ப கொண்டாடப்படுது? 1893 பார்த்தோம்னா கொண்டாடுறாங்க. சத்ரபதி சிவாஜி பண்டிகை எப்போ கொண்டாடுறாங்க? 1895. மராட்டா பத்திரிகை பார்த்தோன்னா மராட்டி மொழியில் வெளியிடப்பட்ட ஒரு பத்திரிகை. கேசரின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஆங்கிலத்தில் வெளியிடுறாங்க. பாருங்க, கணபதி பண்டிகை 1893, சத்ரபதி சிவாஜி பண்டிகை 1895, மராட்டா பத்திரிகை மராட்டிய மொழி, கேசரி பத்திரிகை ஆங்கிலம். இந்த கணபதி பண்டிகை பார்த்தோன்னா நம்ம பொதுக்கூட்டங்கள் போறதை விட பண்டிகை மூலம் பார்த்தோன்னா மக்கள் என்ன பண்ணும், தேசிய இயக்கத்தில் ஈடுபடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் திலகர் என்றாரு. அதனால 1893 பார்த்தோன்னா இந்த கணபதி பண்டிகையை துவங்குறாரு திலகர். இந்த கணபதி பண்டிகைன்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகைக்கு அடுத்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சத்ரபதி சிவாஜி பண்டிகை 1895 கொண்டாடுறாங்க. மக்களிடையே பார்த்தோன்னா மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு இந்த பண்டிகை பார்த்தோன்னா மகாராஷ்டிரத்தினுடைய மூல முடுக்கெல்லாம் இந்த சத்ரபதி சிவாஜி பண்டிகை கொண்டாடுறாங்க. இப்பயும் பார்த்தோன்னா நம்ம விமர்சையா கொண்டாடக்கூடிய ஒரு இதுனா சத்ரபதி சிவாஜி பண்டிகை. பாருங்க, கணபதி பண்டிகை 1893 பொது கூட்டங்களை விட மக்களுடைய சமய நம்பிக்கைகளை நம்ம கொண்டு போயிட்டா மிக சுலபமா இருக்குன்னு சொல்றாரு. சத்ரபதி சிவாஜி பண்டிகை 1895 கொண்டாடுறாங்க. இது எப்பவும் பார்த்தோன்னா ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும்னு சொல்றாங்க. அதுக்கு அடித்தளமே இவர் தான் போட்டான்னு சொன்ன திலகர் தான். மராட்டா பத்திரிகை, இவர் வந்து மராட்டா பத்திரிகையும் மராட்டி மொழி வெளியிடுறாரு. கேசரின்னு சொல்லக்கூடிய இந்த இது மொத்தம் ஆங்கிலத்துல வெளியிடுறாரு. கேசரி பத்திரிகையும் ஆங்கிலத்தை வெளியிடுறாரு. இல்லைங்க, கணபதி பண்டிகை 1893, சத்ரபதி சிவாஜி பண்டிகை 1895. இந்த மராட்டி பத்திரிகை பார்த்தோன்னா ஒரு மராத்திய வார இதழ்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் வெளியிடப்படுது. திலகரால் துவங்கப்பட்டுன்னு சொல்றாங்க. மராட்டா பத்திரிகை ஆங்கிலம், கேசரி தான் மராட்டிய மொழி. சாரிங்க, தவறா வந்து இது பொருத்தப்பட்டிருக்கு. நான் தவறா பொருத்திட்டேன். கணபதி பண்டிகை 1893, சத்ரபதி சிவாஜி பண்டிகை 1895, மராட்டா பத்திரிகை ஆங்கிலத்தில் வெளியிடப்படுது. கேசரி பார்த்தோன்னா மராட்டிய மொழியில் வெளியிடப்படுது. மீண்டும் சொல்றேன், கணபதி பண்டிகை 1893, சத்ரபதி சிவாஜி பண்டிகை 1895, மராட்டா பத்திரிகை ஆங்கிலத்தில் வெளியிடப்படுது. கேசரி பத்திரிகை பார்த்தோன்னா மராட்டி மொழியில வெளியிடப்படுது சொல்றாங்க. இந்த
கேசரின்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா மராத்திய வார ஏடுன்னு சொல்லுவாங்க. இந்த மராத்தா என்பது பார்த்தோன்னா ஆங்கில பத்திரிகைன்னு சொல்றாங்க. யாரு? திலகரால் தொடங்கப்பட்டது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் முரண்பட்டதற்கான காரணங்களில் சரியானதை தேர்ந்தெடு. அவங்களுடைய அரசியல் குறிக்கோள் வேற வேற, இவங்களுடைய அரசியல் குறிக்கோள் வேறன்னு சொல்றாங்க. குறிக்கோள்களை அடைவதற்கு வழிமுறைகள் மக்களின் ஆதரவோடு கூடிய இயக்கம் சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தோன்னா அனைத்தும் சரி. பாருங்க, மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் முரண்பட்டதற்கான காரணங்கள் சரியானது. அரசியல் குறிக்கோள், இவனுடைய குறிக்கோள் வேற, அவருடைய குறிக்கோள் வேற. இவங்க விண்ணப்பம் கொடுத்து இவங்க சொல்றதுன்னா ஒரு வீரத்தனமா செயல்படுறது தீவிரவாதியினுடைய குறிக்கோள். குறிக்கோள்களை அடைவதற்கான வழிமுறைகள் பார்த்தோன்னா இவங்க விண்ணப்பம் கொடுக்கறது, அடிச்சா அடிக்கிறது, திரும்பி அடிக்கிறது, அது மாதிரி பார்த்தோன்னா இவங்க குறிக்கோள். மக்களினுடைய ஆதரவோடு கூடிய இயக்கம் ரெண்டுமே பார்த்தோன்னா மக்களினுடைய ஆதரவோடு கூடிய இயக்கம்னு சொல்றாங்க. அப்ப மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் முரண்பட்டதற்கான காரணங்களில் சரியானதை தேர்ந்தெடு. அரசியல் குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் மக்களின் ஆதரவோடு கூடிய இயக்கம் சொல்லக்கூடிய ஒன்று. டி அனைத்தும் சரி. வினா 20 தவறாக இணைக்கப்பட்டவற்றை கண்டறிக. பாருங்க, இந்த பக்கம் பசுவதை எதிர்ப்பு சங்கம் கோகுலே, லத்தி சங்கம் திலகர், மேலாக்கல் ரகசிய கிளர்ச்சி கழகம், கீதா ரகசியம் திலகர். இதற்கான சரியான விடை ஒன்று மட்டும். ஏ, ஒன்று மட்டும். 20 தவறாக இணைக்கப்பட்டவற்றை கண்டறிக. பசுவதை எதிர்ப்பு சங்கம் கோகுலே, லத்தி சங்கம் திலகர், மேலாக்கல் ரகசிய கிளர்ச்சி கழகம், கீதா ரகசியம் திலகர். இதில் தவறானது பார்த்தோன்னா பசுவதை எதிர்ப்பு சங்கம் கோகிலில் தொடங்கப்படும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது திலகரால் தொடங்கப்பட்டது. லத்தி சங்கமும் திலகரால் தொடங்கப்பட்ட ஒரு ரகசிய அமைப்பு. இந்த இந்த லத்தி சங்கத்தை ஒற்றிதான் இந்த மேலாக்கல் சொல்லக்கூடிய இந்த ரகசிய கிளர்ச்சி கழகம் தொடங்கப்படுது. லத்தி சங்கத்தை பின்பற்றி மேலாக்கல் சொல்லக்கூடிய ரகசிய கிளர்ச்சி கழகம் என்ன சொல்றாங்கன்னா, ரகசியமா பயிற்சி அளிப்பதற்காக கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. கீதா ரகசியம் சொல்லும் திலகரால் எழுதப்பட்ட நூல் சொல்றாங்க. இது பர்மா சிறையில இருக்கும்போது அவர் எழுதுறாரு. பாருங்க, பசுவதை எதிர்ப்பு சங்கம் கோகுலே, லத்தி சங்கம் திலகர், மேலாக்கல் ரகசிய கிளர்ச்சி கழகமும் இது பார்த்தோன்னா திலகரால் தொடங்கப்பட்டது. கீதா ரகசியம் சொல்லக்கூடிய நூல் பார்த்தோன்னா இவர் பர்மா சிறையில இருக்கும்போது எழுதப்படுது. மேலாக்கல் இயக்கம் பார்த்தோன்னா இவரே முன்னின்று நடத்துறாரு. இதுல பல்வந்த ராமச்சந்திர நட்டு, அடுத்து ஹரி ராமச்சந்திர நட்டுன்னு சொல்லக்கூடிய 2 பேரும் பார்த்தா நட்டு சகோதரர்கள் தலைமை தாங்குறாங்க. பசுவதை எதிர்ப்பு சங்கம் கோகுலே, லத்தி சங்கமும் திலகர், பசுவதை எதிர்ப்பு சங்கம் திலகர், லத்தி சங்கம் திலகர், மேலாக்கல் ரகசிய கிளர்ச்சி கழகமும் இதுவும் திலகர் தான். கீதா ரகசியம் திலகர். 21 திலகர் குறித்த கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்து விடையளி. 1898 பூனாவில் கொள்ளை நோய் பரவிய போது நிவாரண பணிகளில் ஈடுபட்டார். மக்கள் திலகரை லோகமானியர் எனும் அழைத்தனர். வங்க பிரிவினைக்கு எதிராக துவங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை முற்றிலும் எதிர்த்தார் 1905. திலகரின் சுயாட்சி சங்கம் 1915. இதற்கான சரியான விடை பி, 2, 3 சரி. மக்கள் திலகரை லோகமானியர் என அழைத்தனர். 3 வங்க பிரிவினைக்கு எதிராக துவங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை முற்றிலும் எதிர்த்தான்னு சொல்றாங்க 1905. அப்ப தவறாக கொடுக்கப்பட்டது 1898. 1997 பூனாவில் கொள்ளை நோய் பரவிய போது நிவாரண பணிகளில் ஈடுபட்டார். திலகரினுடைய சுய ஆட்சி சங்கம் பார்த்தோம்னா 1916. பாருங்க, 1897 பூனாவில் கொள்ளை நோய் பரவிய போது நிவாரண பணிகளில் ஈடுபட்டார். மக்கள் திலகரை லோகமானியர் அழைத்தனர். வங்க பிரிவினைக்கு எதிராக துவங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை முற்றிலும் எதிர்த்தார் 1905. திலகரின் சுயாட்சி சங்கம் 1916. இதுக்கான சரியான விடை பி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். கூற்று 1 பாருங்க, காங்கிரஸ் முஸ்லிம் லீக் உடன்பாடு ஏற்படுவதற்கு பெரிதும்.
காரணமாக இருந்த சரோஜினி அம்மையார். காரணம் 1916 ஆண்டு நடந்த லக்னோ மாநாடு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தோம்னா பி, கூற்று தவறு, காரணம் சரி. பாருங்க, காங்கிரஸ் முஸ்லிம் லீக் உடன்பாடு ஏற்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் சரோஜினி அம்மையார் அல்ல, திலகர். காரணம் 1916 ஆண்டு நடந்த லக்னோ மாநாடுன்னு சொல்றாங்க. பாருங்க, கூற்று ஒன்று, காங்கிரஸ் முஸ்லிம் லீக் உடன்பாடு ஏற்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் சரோஜினி அம்மையார். காரணம் 1916 ஆண்டு சரோஜினி அம்மையார் அல்ல, திலகர். 1916 ஆண்டு நடந்த லக்னோ மாநாடு. கீழ்காணும் 23 கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. திலகருக்கு எதிராக வீண்பழி சுமத்திய வாலண்டின் சிரோலிக்கு எதிராக இந்திய நீதிமன்றத்தில் போராடினார். சுயராஜ்யமே நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று திலகர் போர் முழக்கமிட்டார். பாருங்க, திலகருக்கு எதிராக வீண்பழி சுமத்திய வாலண்டின் சிரோலிக்கு எதிராக இந்திய நீதிமன்றத்தில் போராடின சொன்னாங்க. இந்திய நீதிமன்றம் அல்ல, இங்கிலாந்து நீதிமன்றம். சுயராஜ்யமே தமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று திலகர் போர் முழக்கமிட்டார். இதற்கான சரியான விடை பார்த்தோம்னா ஒன்று மட்டும்தான். திலகருக்கு எதிராக வீண்பழி சுமத்திய வாலண்டின் சிரோலிக்கு எதிராக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் போராடினார். சுயராஜ்யமே நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று திலகர் போர் முழக்கமிட்டார். இதற்கான சரியான விடை ஏ. 24 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்யும். திலகரே தலைவராக வேண்டுமென தீவிரவாதிகள் விரும்பினர், அதை மிதவாதிகள் ஆதரித்தனர். பி, காங்கிரஸ் தாத்தாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்க ஒப்புக்கொண்டார். சுயராஜ்யமே காங்கிரசினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று தாத்தாபாய் நவ்ரோஜி பேசினார். சுதேசி விதேசி பொருட்களை புறக்கணிப்பு, தேசிய கல்வி பற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது தீவிரவாதிகளுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றாங்க. தீவிரவாதிகளுக்கு கிடைத்த வெற்றி. இதற்கான சரியான விடை ஏ. திலகரே தலைவராக வேண்டுமென தீவிரவாதிகள் விரும்பினர், அதை மிதவாதிகள் எதிர்த்தனர். காங்கிரஸ் தாத்தாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்க ஒப்புக்கொண்டார். சுயராஜ்யமே காங்கிரசின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று தாத்தாபாய் நவ்ரோஜி பேசினார். சுதேசி விதேசி பொருட்களை புறக்கணிப்பு, தேசிய கல்வி பற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது தீவிரவாதிகளுக்கு கிடைத்த வெற்றியாகும். 25 தவறான இணையை கண்டுபிடிக்க. 1861 1899 கவுன்சில் சட்டம் கொண்டு வராங்க. 1896 97 காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்படுது. 1896 1905 இத்தாலியை அபிசீனியா தோற்கடித்து ஜப்பான் ரஷ்யா வென்றது. 1908 பம்பாய் தொழிலாளர் சட்டம். இதில் தவறானது பார்த்தோம்னா டி, 1908. 1861 1899 கவுன்சில் சட்டம். 1896 97 பஞ்சம். 1896 இத்தாலியை அபிசீனியா தோற்கடித்தது, ஜப்பான் ரஷ்யா வென்றது. 1908 பம்பாய் தொழிலாளர் வேலை நிறுத்தம். இங்க சட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, வேலை நிறுத்தம். 1861 1899 கவுன்சில் சட்டம். 1896 97 பஞ்சம். 1896 இத்தாலியை அபிசீனியா தோற்கடித்தது, ஜப்பான் ரஷ்யா வென்றது 1905. 1908 பம்பாய் தொழிலாளர் வேலை நிறுத்தம். 26 கூற்று 1 காங்கிரஸ் நாகபூரியில் கூடுவதாக இருந்தது. நாகபூரி தீவிரவாதிகளினுடைய கோட்டை. கூற்று 2 எனவே காங்கிரஸ் கூடுமிடம் மிதவாதிகளின் அரணான சூரத்துக்கு மாற்றப்பட்டது. சூரத் காங்கிரஸ் 1908 டிசம்பர் 26ஆம் நாள் கூடிற்று. இதற்கான சரியான விடை பாருங்க சி. கூற்று 1 2 சரி 3 தவறு. காங்கிரஸ் நாகபூரியில் கூடுவதாக இருந்தது. நாகபூரி தீவிரவாதிகளினுடைய கோட்டை. எனவே காங்கிரஸ் கூடுமிடம் மிதவாதிகளின் அரணான சூரத்துக்கு மாற்றப்படுது. அப்ப சூரத் காங்கிரஸ் 1907 டிசம்பர் 26ஆம் நாள் கூடிட்டுன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் நாகபூரியில் கூடுவதாக இருந்தது. நாகபூரி தீவிரவாதிகளின் கோட்டை. எனவே காங்கிரஸ் கூடுமிடம் மிதவாதிகளினுடைய அரணான சூரத்துக்கு மாற்றப்பட்டது. சூரத் காங்கிரஸ் சொல்றாங்க. சூரத் காங்கிரஸ் 1907 டிசம்பர் 26ஆம் நாள் கூடிற்று. கூற்று 1 கோகலே அகர்கர்
போலின்றி திலகர் சமூக சேவை விட அரசியல் சுதந்திரமே முக்கியம் என்று கருதினார். கூற்று 2. திலகர் தனது தீவிரவாதத்தால் காங்கிரஸ் மிதவாதிகளின் விரோதத்தை தேடிக்கொண்டார். சூரத்தில் காங்கிரஸ் பிளவுபட்டது 1907. திலகர் மீண்டும் அரச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1908 6 ஆண்டு கடும் தண்டனை பெற்று பர்மாவில் உள்ள மாண்ட்லே சிறைக்கு அனுப்பப்பட்டார். பாருங்க, இதற்கான சரியான விடை ஏ. கோகுலே அகர்கர் போலின்றி திலகர் சமூக சேவையை விட அரசியல் சுதந்திரமே முக்கியம் என்று கருதினர். திலகர் தனது தீவிரவாதத்தால் காங்கிரஸ் மிதவாதிகளின் விரோதத்தை தேடிக்கொண்டார். 3. சூரத்தில் காங்கிரஸ் பிளவுபட்டது 1907. திலகர் மீண்டும் அரசு துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1908 6 ஆண்டு கடும் தண்டனை பெற்று பர்மாவில் உள்ள மாண்ட்லே சிறைக்கு அனுப்பப்பட்டார். கூற்று 1, 2, 3, 4 சரி. 28. 1919 செப்டம்பர் மாதம் திலகர் இங்கிலாந்து சென்று ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். காரணம், E.S. மான்டேகு திலகரை சந்தித்து தனது சீர்திருத்த திட்டங்களுக்கு அவரது ஆதரவை கூறினார். பாருங்க, கூற்று 1919 செப்டம்பர் மாதம் திலகர் இங்கிலாந்துக்கு சென்று இங்க ஒத்துழையாமை இயக்கம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு சுயாட்சி இயக்கத்துக்கு ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். காரணம், E.S. மான்டேக் திலகரை சந்தித்து தனது சீர்திருத்த திட்டங்களுக்கு அவரது ஆதரவை கூறினார். இங்க பார்த்தோன்னா ஒத்துழையாமை இயக்கம் உள்ள சுயாட்சி இயக்கம். 1919 செப்டம்பர் மாதம் திலகர் இங்கிலாந்துக்கு சென்றார். சுயாட்சி இயக்கத்துக்கு ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். E.S. மான்டேக் திலகரை சந்தித்து தனது சீர்திருத்த திட்டங்களுக்கு அவரது ஆதரவை கோரினார். கூற்று தவறு, காரணம் சரி. திலகர் இயற்கை எய்திய ஆண்டு. ஏ 1920 ஆகஸ்ட் 1. திலகர் இயற்கை எய்திய ஆண்டு 1920 ஆகஸ்ட் 1. இந்த 30வது நான் பார்த்தோம்னா நம்ம 25ல பார்த்துட்டோம், அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் முன்னாடி பார்த்துட்டோம். இந்த 31 பார்த்தோன்னா முன்னாடியே பார்த்துட்டோம், அதனால இந்த 31வதும் ஸ்கிப் பண்ணிடலாம். 32 பார்த்தோன்னா கூற்று, சூரத் பிளவு மூலம் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டது. காரணம், இதனால் இந்தியாவில் இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்றுன்னு சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பி. கூற்று காரணம் சரி, சரியாக புரிந்துன்னு சொல்றாங்க. பாருங்க, கூற்று சூரத் பிளவு மூலம் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டது. காரணம், இதனால் இந்தியாவில் இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்று. கூற்று காரணம் சரி, காரணம் சரியாக புரிந்துன்னு சொல்றாங்க. சூரத் பிளவு மூலம் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபடுது. காரணம், இதனால் இந்தியாவில் இரு கட்சி அமைப்பு முறை உருவாயிற்று. நன்றி.